வேதாராய்ச்சியில் என்ன படிக்க போகிறோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் இன்னும் செலக்ட் பண்ணலை எந்த புக்குன்னு சொல்லி. எனக்கு முடியல எதை எடுக்கலான்னு சொல்லி இன்னும் யோசிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி ஜென்ரலாக ஒரு பொதுவான ஒரு காரியமாக நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது புஸ்தகங்கள் படிக்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சுன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை அதை சிலுவையை பற்றி இந்த மாலையில் நம்ம சில காரியங்களை தியானிக்கலாம். சிலுவை தேவன் தெரிந்து கொண்ட வழி, மனித ரட்சிப்புக்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு வழியாக இருக்கிறது. அதன் மூலமாகவே தேவன் உலகத்தை ரட்சிக்க திட்டமிட்டார். ஏன் என்ற கேள்வி அவருக்கு. ஏசாயா மூலமாக சொல்லும்போது, வானத்தில் இருந்தாலாவது பூமியில் இருந்தால் ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்லி ஒரு ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். அவன் சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லுறான். அப்போ இந்த தீர்க்கதரிசி கோவப்பட்டு சொல்றான், கன்னியின் இடத்திலிருந்து ஒருவர் பிறப்பார் என்று சொல்கிறான். சரியா? இந்த இடம் நான் சரியா பார்த்துட்டு வரலாது. ஆனாலும் ராஜாக்கள் இடத்துல பேசும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறான். அப்ப தேவனுடைய திட்டம், அவர் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து மனுஷனோடு கூட வாழ்ந்து கடைசியாக மனித ரட்சிப்புக்காக சிலுவையிலே அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்திருப்பது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு வழி. ஏன்றது நமக்கு தெரியாது. ஏசாயா 7வது அதிகாரம். ஓகே. அப்ப இந்த சிலுவையின் உபதேசம் கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்துல சிலுவையினாலே மனிதனுக்கு ஏற்படுகிற ரட்சிப்பின் அந்த செய்தியானது, சிலுவையிலே ஒருவர் மரித்தார், அவருடைய சிலுவை மரணம் இன்றைக்கு நம்மை ரட்சிக்க வல்லதாக இருக்கிறது என்று சொல்லி உலகத்துக்கு சொல்லும் பொழுது, அது உலகத்துக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்கிறார் பவுல் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. சிலுவையே அவமானத்தின் சின்னம். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரையிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். தேவனால் சபிக்கப்பட்டவன், தேவனால் கைவிடப்பட்டவன் தான் மரத்திலே தொங்கவிடப்படுவான், தூக்கப்படுவான், தூக்கு மரத்திலே தொங்கவிடப்படுவான். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தொங்குகிறதை பார்த்த பொழுது யூதர்களால் அநேகரால் இஸ்ரேல் ஜனங்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. தலையை துலுக்கிட்டு மார்பில் அடிச்சுட்டு, இவனையா நம்பணும், இவன் பின்னாடி எவ்வளவு நாள் போனோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் ஏசாயால வாசிக்கிறோம். தேவனால் அடிக்கப்பட்டு பாடுபட்டவர் என்று எண்ணினோம். ஆனா இவரோ நமக்காக என்ன பண்ணார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நமக்காக மரித்தார் சொல்ற. ஆனா அன்றைக்கு அது அவங்களுக்கு விளங்கவே இல்லை. இன்றைக்கும் உலகத்தின் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பார்க்கும்போது, ஐயோ பாவம், நல்ல மனுஷன், இவ்வளவு நல்ல காரியம்லாம் செய்தார், கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சி சிலுவையில அரைஞ்சிட்டாங்களே. அன்றைக்கு சிலுவையிலே தொங்கும் பொழுதே நீ எல்லாரையும் ரட்சித்தாய், உன்னைத்தானே நீ என்ன பண்ணிக்கோ, ரட்சித்துக்கோன்னு சொன்னாங்க. புரியல, யாருக்குமே விளங்கவில்லை. பரிசேயர்கள், வேதபாரர்கள், ரோமர்கள் எல்லாருமே அவரை சிலுவையில் அறைந்த உடனே தாங்கள் ஜெயித்து விட்டதாக எண்ணினார்கள், தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டதாக எண்ணினார்கள். ஆனால் உண்மையை பார்க்கும் பொழுது தேவன் தான் நினைத்ததை சாதித்தார். தான் ஆதி முதல் திட்டம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். சிலுவையை பார்க்கும் பொழுது, மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது பிசாசு ஜெயித்தது போல தெரிகிறது. தேவன் தோற்று போனது போல இருக்கிறது. அதனால தான் இஸ்லாமியர்கள் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தான்னு சொன்னா அது அவங்களால இல்லைங்க, அவர் மரிச்சிருக்கவே முடியாது, அவர் தெய்வமானால் அவர் என்ன பண்ண முடியாது, மரிக்கவே முடியாது. அதனால ஒரு புதிய போதனையை கொண்டு வராங்க. அவர் மரிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் போயிட்டாரு, வேறொருத்தர் தான் மரிச்சது. தெய்வீகம் மரிக்க முடியாது, ஏன்னா தெய்வத்துக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் நமக்காக மரித்தது யார், மனிதன். அவர் மரித்தார்.
இயேசு கிறிஸ்துவை நம்ம அதனால தான் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வன், மனிதன். முழுமையாக அவர் தெய்வம், முழுமையாக அவர் மனிதன். அவர் மத்தியஸ்தர் சொல்லி அழைக்கப்படுகிறார், நடுவராக நிற்கிறார், அல்லது மகாபிரதான ஆசாரியனா இருக்கிறார். தெய்வன் பக்கமும் அவரால் நிற்க முடியும், மனுஷன் பக்கமும் நிற்க முடியும். இந்த பூசாரிகளை கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் பிரகாரத்துக்குள்ளேயும் போவார், அப்புறம் மக்கள்கிட்டையும் வருவார். மக்கள்கிட்ட வாங்கிட்டு பிரகாரத்திட்ட போவார், பிரகாரத்தில் போய் அதை செய்ய வேண்டியது செஞ்சுட்டு மறுபடியும் மக்களிடத்தில் வருவார். அது ரெண்டு பக்கமும் மனிதனை தெய்வத்தோடு கூட இணைக்கும், தெய்வத்தை மனிதனோடு கூட இணைக்கும் ஒரு மத்தியஸ்தர். ஆசாரியனுடைய பணி அதுதான். இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியன். அவர் மனிதனாக இருந்ததுனாலே மனிதனோடு கூட உறவு கொள்ளக்கூடியவராக இருந்தார். தெய்வமாக இருந்ததுனாலே தெய்வத்தோடு கூட உறவு கொள்ளக்கூடியவராக இருந்தார். பாவம் செய்த மனிதன் தான் சாக வேண்டும். அப்ப மனிதனாய் வந்த அவர் மரித்தார். தான் தெய்வம் என்பதை உயிரோடு கூட எழுந்து பலமாய் நிரூபித்தார். தெய்வம் மரிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் மனிதன் நம்முடைய பிரதிநிதியாக வந்த அவர் நமக்காக என்ன பண்ணினார்? மரித்தார். தெய்வ ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தார். இது அந்த ஆழத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவன் எவ்வளவு லாஜிக்கா எல்லாமே செஞ்சிருக்கிறான்றது விளங்கும். சரியா? அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சில காரியங்கள் சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். தேவனுடைய நோக்கம் என்ன சிலுவையின் மூலமாக என்று சொல்லி ஒரு 6 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையின் மூலமாக நமக்கு தெரியாததல்ல, ஆனால் அதனுடைய அதை நாம் கோர்வையாய் பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு காரியம். தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதம். இந்த 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையின் உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அது என்ன செய்ய முடியும்? அது எனக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? செத்து போனாரே, அது அவருடைய மரணம் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? அவரே செத்து போயிட்டார், எனக்கு எப்படி ஜீவன் கொடுக்க முடியும்? பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, விசுவாசிக்கிற நமக்கோ அது தெய்வ பலனா இருக்கிறது. அப்படியானால் நமக்கு எதை கொடுக்கிறது? சொல்லி முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு அள்ளி கொடுக்கிறதாக இருக்கிறது. சிலுவை மரணம் அது அற்புதமான ஒரு காரியமா இருக்குது. கலாத்தியர் எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியரிலிருந்து தான் சில காரியங்களை பார்க்க போறோம். அதிகமாய் சிலுவையை பற்றி பேசப்படுகிற ஒரு புஸ்தகமா இருக்கிறது. சிலுவை அந்த அதிகாரத்தெல்லாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட என்ற வசனம் எல்லாம் வருகிறது. ஒரு 6 காரியங்கள் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 1:4 நான் வாசிக்கிறேன். முதல் காரியமாக சிலுவையினாலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களிலே 1, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். எதற்காக என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படி. பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலகம், இது பொல்லாததா? தேவன் அப்படிதான் படைத்தாரா அந்த பிரபஞ்சத்தை? இல்லை. தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்த பொழுது நல்லதென்று அவர் கண்டார். எப்பொழுது அது பொல்லாததாக மாறியது என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து இந்த உலகத்தை பிசாசின் கையிலே கொடுத்த பொழுது அந்த உலகம் பொல்லாததாக மாறிற்று. உலகம் என்று சொன்னால் இந்த மண் உருண்டையை சொல்லவில்லை. இந்த உலகம், மனிதர்கள், மனிதனுடைய வாழ்க்கை, இந்த உலகத்திலே தேவன் உருவாக்கின ஒவ்வொன்றும் பொல்லாததாக மாறிற்று. மனிதன் பாவம் செய்த பின்னாடி தான் ஆதியாகமத்தில் சொல்லும் பொழுது 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அது வரைக்கும் முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. ஆனால் மனிதன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த 18ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஆனால் 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 19ஆம் வசனத்திலே, நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்கிறார். அதாவது பூமியானது தன்னுடைய பலனை கொடுக்காது. பூமி உன் நிமித்தம், 17ஆம் வசனத்தில், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பலனை புசிப்பாய். இது பாவம் செய்வதற்கு முன்பதாக கிடையாது. எவ்வளவு உழைச்சாலும் பலன் கிடைக்க மாட்டேங்கிறது. அது முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கிறது, களைகளை உருவாக்குகிறதாக இருக்கிறது. மனிதன், இந்த உலகமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் இந்த மண்ணு கூட சபிக்கப்பட்டது, மனிதர்கள் சபிக்கப்பட்டார்கள், அங்கே எல்லாமே சாபமாயிற்று, அது கேடாக மாறிற்று, பொல்லாத பிரபஞ்சம் சொல்லப்படுது. அதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உலகத்தை தேவன் படைத்த பொழுது அழகாக தான் படைத்தார். ஆனால் அது கேடானதாக மாறி போனது. அந்த பொல்லாத நிலையிலிருந்து நம்ம இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தேவன் இந்த உலகத்திலே நமக்காக மரித்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? அவர் வரும்பொழுது யோவான் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த மண் உருண்டையை சொல்லவில்லை, ஆனால் மனிதர்களை சொல்கிறார். ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார். தேவன் நம்ம இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். பேதுரு அதை பற்றி சொல்லும் பொழுது நாம் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள். நாம் பரதேசிகளும் ஆக இருக்கிறோம், அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கு. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறதா? பரலோகத்தில் இருக்கு. நம்ம பிரஜையே மாத்திட்டார். நம்ம எந்த நாட்டின் பிரஜையா இருக்கிறோம் அதையே மாற்றி விட்டார். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. யோவானில் சொல்லும் பொழுது 17வது அதிகாரம் சொல்லும் பொழுது, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு சொல்கிறார். ஆனா இங்கேதான் வைத்திருக்கிறார், நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார், கொஞ்ச காலம் வைத்திருக்கிறார். நம்மை அவர் முழுமையாக விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தின் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாகி இந்த உலகத்துல வாழும் மட்டும் சில பாடுகள் நமக்கு, இந்த உலகம் நம்மை பாதிக்கிறது, உலகத்தினுடைய தீமைகள் நம்மை தொடுகிறது. ஆனால் ஆண்டு முழுமையான பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் முழுமையாக நாம் எந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து தேவன் என்ன பண்றாரு? விடுதலையாக. நாம் இந்த உலகத்துக்குரியவர்களே அல்ல என்பதுதான் இந்த கலாத்தியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்துல அழகாக சொல்லுகிறவராக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் இந்த உலகத்தையே அவருக்கு சொந்தமாகவும் மாற்றப்போகிறார். சரி, ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பொழுது இந்த உலகத்தை யார் பிடுங்கிட்டானா? பிசாசு பிடுங்கிட்டான். அவர்தான் ஆளுகிறவராய் இருந்தாலும் இந்த உலகம் யாருக்கு சொந்தமா மாறிச்சு? பிசாசுக்கு. அதனால தான் அவர் இந்த பூமியில வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், பிசாசு அவரை பார்த்து சொல்லுகிறான், இதெல்லாம் யாருடையதுதான்? என்னுடையது. என்னை விழுந்து வணங்கினால் நான் இது உமக்கு தந்து விடுகிறேன், இதுக்காக நீ சிலுவைக்கு போக வேண்டும், ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி வஞ்சிக்க பார்க்கிறான், ஏமாற்ற பார்க்கிறான். ஆதாம் ஏவாள்கிட்ட பிசாசு என்ன சொன்னான்? என்னை வணங்கினால் அல்லது நான் சொன்னதை நீ கேட்டால் நீ யாரை போல மாறிடலாம்? தேவனை போல மாறலாம். முதல் ஆதாமை வஞ்சித்தான். 2ஆம் ஆதாமாக இருக்கிற கிறிஸ்துவையும் தனக்கு அடிமையாய் மாற்றுவதற்காக நான் சொல்றதை செய் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் செய்யல. தேவனாய கர்த்தரை நீ தொழுது கொள்ள வேண்டும் சொல்லிட்டார். அந்த உலகத்தை அல்லது முழு உலகத்தின் எல்லா காரியங்களையும் விடுதலையாக்கும்படியாக கிறிஸ்து சிலுவைக்கு போக வேண்டியதாக இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் நர்சஸ் மீட்டிங்லேயும் அதான் படிச்சுட்டு வரோம், காமராஜபுரத்துலையும் அதான் படிச்சுட்டு வரோம். இந்த வாரம் அங்கே படிக்கும் பொழுது 11வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 7வது எக்காலம் ஊதப்பட்டப்போ என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறேன் பாருங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின.
அப்ப 7வது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது ஏறக்குறைய எல்லாமே முடிந்தது போல அங்கே ஒரு செய்தி வானத்திலிருந்து வருகிறது. என்ன செய்தின்னு சொன்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. பிசாசு என்ன சொன்னா, எல்லா ராஜ்யத்தையும் உமக்கு தருவேன் என்று சொல்கிறான். சோ அதுதான் கடைசி கட்டம் வருகிறது. இப்பொழுது உலகத்திலே இப்பொழுது 7வது எக்காலம் ஊதப்பட்ட உடனே வானத்திலிருந்து சத்தம். என்ன சத்தம்னா, உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் யாருக்குரியதாயிருச்சு? தேவனுக்குரியதாயிருச்சு. இனிமேல் அவர் என்ன பண்ண போகிறார்? உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, பிசாசுக்கு அங்கே இடமே இல்லாமல் போயிட்டு 12வது அதிகாரத்தில் பாருங்களேன். 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லப்படுது. இப்ப பிசாசு சேனை எங்க இருக்குது? பூமியில் இருக்குது. ஆனா அவருடைய கூடாரம் எங்க இருக்கு? வானமண்டலம். 3வது வானத்திலே பரலோகம்னு சொல்லுவாங்க. முதல் வானத்திலே நம்ம இருக்கிறோம். நடு வானத்தில் 2வது வானத்திலே யார் இருக்கிறது? பிசாசின் சேனை இருக்கிறது. அப்படிதான் சொல்லப்படும். நம்ம பார்த்தது கிடையாது, ஆனா வேதத்திலிருந்து அதை நாம் புரிந்து கொள்கிறோம். வாசிக்கலாமா? 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். யாரோட யுத்தம் பண்ணாங்க? வலு சர்ப்பத்தோட. வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஜெயிக்க முடியல அவங்களால. 8வது வசனத்துல, வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. அவங்களுக்கு இடம் இல்லாமல் போயிட்டு. அதான் சொல்லப்படுது. 9ஆம் வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசனும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடனே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சரியா? 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இப்ப சரி, இந்த நான் வாசித்த 2 வசனத்துல என்ன வந்துச்சு? ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். யுத்தத்துல யாருக்கு இடம் இல்லாம போச்சு? பிசாசுக்கு இடம் இல்லாம போச்சு, தூதர்களுக்கு இடம் இல்லாம போச்சு. அவங்களாம் எங்க வந்துட்டாங்க? இப்ப பூமியில தள்ளப்பட்டுட்டாங்க சொல்லப்பட்டு. அப்ப முழு கூட்டம் எங்க வந்துருச்சு? பூமிக்கு வந்துருச்சு. ஓகே. அப்ப 10ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்றார். அப்ப முழுமையா யாருடைய ராஜ்யமா மாறிடுச்சு? தேவனுடைய ராஜ்யமாய் மாறுகிறது. இப்போதைக்கு அந்த நேரத்துல பூமியில அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். ஆனா பிசாசு எங்க வந்தாச்சு? அந்தி கிறிஸ்துவும் பிசாசுடைய ஏஜென்ட் தான். அப்ப பிசாசும் அங்க வந்தாச்சு. அப்ப ஒரு பூமியுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் பிசாசு இருக்கிறப்ப இந்த பாடு, முழு பிசாசு எங்க வந்துடுது? பூமியில வந்துருச்சு. இதற்கு அப்புறம் ஆண்டவர் பிசாசை எல்லாம் எங்க தள்ள போகிறார்? நரகத்துல தள்ள போகிறார். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது, பங்கு கிடையாது, அதுக்கு இடம் கிடையாது. ஸோ தேவன் அப்படிதான். அப்ப பைபிள் என்னைக்குமே இந்த ஜீம்பூம்பாம் வேலைலாம் கிடையாது, அப்படின்னு போய் எல்லாம் போறது கிடையாது. தேவன் என்னையும் உங்களையும் கிரயம் கொடுத்து வாங்குகிறார். பிசாசு நம்மை வஞ்சித்து அவனுக்கு சொந்தமாக்கிட்டான் பாவம் செய்ததுனால. இன்றைக்கும் பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாகிறான் சொல்லப்பட்டிருக்கு. நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேனோ அந்த நபருக்கு நான் என்னவாகிறேன்? அடிமையாகி விடுவேன். ஆண்டு சொல்லி சொல்லி பார்ப்பாரு. இஸ்ரேல் ஜனங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க விக்கிரக வணக்கத்துக்கே போவாங்க. சுத்தி இருக்கிற ஜனங்கள் செய்யற மாதிரி செய்யணும்னு பார்ப்பாங்க. ஆண்டு என்ன பண்ணுவார்? கடைசியில நீ எனக்கு கீழ்ப்படி சொல்லி பார்ப்பா. தீர்க்கதரிசிகள் மூலமா கீழ்ப்படியவே இல்லையா, அப்படியே பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கையில கொடுத்துருவார். சரி, நீ அவனை தானே பின்பற்ற, அவனே உன்னை பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவார். அப்புறம் கத்துவாங்க, ஆண்டவரே ரட்சியம் சொல்லி. அப்புறம் ஆண்டவர் ரட்சிப்பார் அவர்களை. ஸோ இன்றைக்கு அதான் உண்மை. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி இல்லாத காரணம்னு சொன்னா, அவங்க ஆண்டு கீழ்ப்படியை மறுக்கிறதுனால அந்த பாவத்தின் கையிலேயே அவங்களை கொடுத்துடுறார். அனுபவி என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் கதரும் பொழுது மறுபடியும் ஆண்டு அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஸோ நாம் தொடர்ந்து ஆண்டுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, தொடர்ந்து நான் யாருடைய வட்டத்துக்குள்ள இருக்கிறேன்? அவருடைய கட்டத்துக்குள்ள இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். சரியா? அப்ப தேவன் அந்த அற்புதமான காரியத்தை செய்கிறார். அப்ப பிசாசின் கரத்துல தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கான கிரயத்தை கொடுத்து கடைசியில் உலகத்தில் இருக்கிற பிசாசை என்ன பண்ணுகிறார்? ஜெயித்து அவனை எங்க தள்ளுகிறார்? பாதாளத்துக்குள்ள தள்ளுகிறார்.
அதாவது அராஜகம் கிடையாது, சரியா? அராஜகம் கிடையாது. இன்னைக்கு நம்ம மந்திரிகள்லாம் பாவம் போல அரெஸ்ட் ஆகி உட்காந்து அராஜகம். அந்த பகுதியில் இருக்கிற மக்களை பத்தி கேள்விப்பட்டா அங்க குடியிருக்கிறவங்களும் அந்த ரோட்ல போக முடியலன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அராஜகம். ஆண்டவர் தன் கையிலே அதிகாரம் இருக்கிறபடினாலே, அவர் இந்த உலகத்தை படைத்ததுனாலே, அவர் நினைச்சதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அவர் செய்கிறவர். எல்லாமே அவர் கிரயம் கொடுக்கிறார். என்னையும் உங்களையும் அவர் தான் படைத்தது. ஆனால் அவர் படைத்தாலும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றி எடுத்து விட்டதுனாலே அவர் கிரயம் கொடுக்கிறார். என்ன கிரயம் கொடுத்தார்? ஜீவன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த மரணம் தான் அவர் கொடுத்த கிரயம். என் மக்களை விட்டுவிடு, அவர்கள் மரிப்பதற்கு பதிலாக நான் அவர்களுக்காக மரிக்கிறேன், அவர்கள் ஜீவனுக்கு பதிலாக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன் சொல்லி சிலுவையிலே அதை கொடுத்து என்ன பண்ணுகிறார்? வாங்க. அப்ப இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்திலிருந்து, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்துக்கு நம்ம மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அற்புதமான காரியங்க. இதை நம்ம சரியா புரிஞ்சுட்டு நம்ம அந்த உலகத்துல அந்த அதிகாரம் உடையவர்களாக வாழணும். வாயில பேசிட்டு அலைகிறத பத்தி சொல்லல. நான் உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் யாருடைய பிள்ளை? இப்ப தேவனுடைய பிள்ளை. உலகத்துக்கு, பாவத்திற்கு என்மேல் என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இனிமே பிசாசு நினைச்சாலும் என்ன நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. சொல்லப்போனா இந்த உலகத்தின் அதிகாரத்துக்கே நான் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் மத்திய 28 கடைசி ஆண்டு சொல்லும்போது சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க? தைரியமா போய் பிரசங்கம் பண்ணு. நான் உங்களுடன் உலகத்தின் கடைசி பிறந்த நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நான் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொல்வதை நான் செய்யும் பொழுது, இந்த உலகமே என்னை ஒன்று செய்ய முடியாது. அதான் அதனுடைய கருத்து. அதுக்காக எனக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்ற அர்த்தம் கிடையாது, சரியா? சில வேளையில் தேவன் என்னை அனுமதிப்பாரானால், பாடுகளுக்குள்ளாக அனுமதிப்பாரானால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம். ஒன்று என்னுடைய தவறுகளாக இருக்கலாம், அல்லது தேவன் அதுக்கு பின்னதாக பெரிய நன்மைகளை வைத்திருப்பார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? அப்ப முதல் காரியம், பிரபஞ்சத்தினின்று, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது காரியத்துக்குலாம், இரண்டாவது அதிகாரம், அதே கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம், கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் 19 வசனமும் 20 வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சரி, இந்த ரெண்டு காரியம் சொல்லும். ஒன்று மரித்தது, மற்றொன்று நான் பிழைத்திருப்பது. எதனாலே மரித்தேன்? நியாயப்பிரமாணத்தினாலே மரித்தேன், சரியா? யாராலே பிழைத்திருக்கிறேன் அல்லது உயிர்த்திருக்கிறேன்? கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறேன், சரியா? எபேசியர்ல அதை நம்ம வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 1 வசனத்துல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 5ஆம் வசனத்துல அதே காரியம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்ப நம்ம மரிச்சோம்? ஒருவேளை ஆதாம் பிறக்கும் பொழுதே மரித்தவர்களாக பிறந்தோம். ஓகே, பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ரோமர் 7வது அதிகாரம் எடுத்துக்கலாம். எதுவுமே நான் தெரியாது பேசல, ஆனா அந்த கோர்வை உங்களுக்கு தெரிவதற்காக பேசுகிறேன். ரோமர் 7வது அதிகாரத்தில் வரும் பொழுது, நியாயப்பிரமாணத்தினால தான் நான் செத்து போயிட்டே சொல்றேன். நியாயப்பிரமாணம் என்னது? சட்டங்கள். தேவன் சட்டதிட்டங்களை கொடுத்தார். இப்படி யோசிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னாரு? பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்ற நாள்லே அங்க ஒரு சட்டம் கொடுக்கிறார். சட்டத்தை மீறினோன்னு என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. அப்ப ஆண்டு சொல்றார், நீ பழத்தை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவேன் சொல்ற. அப்ப சட்டத்தை மீறுவதுதான் மரணம், மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஆதாமும் ஏவாளும் சரீர ரீதியாக சாகவில்லை, ஆனால் அவர்கள் ஆத்மாவிலே மரித்தார்கள்.
தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதவர்களாக போய்விட்டார்கள். சரி, மரணம் என்று சொன்னாலே என் சரீரத்தை விட்டு ஆவி பிரியுமானால் அது மரணம். ஆவிக்குரிய மரணம் என்ன? மனிதன் தெய்வனை விட்டு பிரிந்ததுதான் மரணம். நாம் பாவத்திலே பிறந்ததினாலே நாம் தேவனோடு கூட தொடர்பற்றவனாகவே பிறந்தேன். அதுதான் எபேசியர்ல சொல்லும்போது நாம் தேவன் அற்றவர்களாக இருந்தோம் சொல்கிறார். தேவனே இல்லாதவர்களாக இருந்தோம் அப்படி சொல்றார். அப்ப ரோமர் 7வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் நான் மரிச்சு போயிட்டேன் அப்படி சொல்றார் பவுல். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. சட்டம்னு வரலன்னா குற்றம் என்பதே இருக்காது, பாவம் என்பதே இருக்காது. சட்டம் என்பது வந்ததுனால என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால மரணம் வந்துருச்சு. சரியா? இப்ப என்ன போடணும்? ஹெல்மெட் போட்டு போகணும். ஹெல்மெட் போடலன்னா குற்றம். ஹெல்மெட்டை பத்தியே இந்த நாடு பேசாத காலத்தில் அது என்ன இல்லை? குற்றம். அன்னைக்கு சிலர் போட்டுட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனா போடாதவங்க யாரும் இல்லை, குற்றவாளி இல்லை. அப்ப சட்டம் என்று வந்தால்தான் குற்றம் என்று வருகிறது. குற்றம் ஒன்று வரும்பொழுது அங்க மரணம் வருகிறது. சரியா? அப்ப இங்க சொல்லுகிறா, நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நான் மரிச்சிருக்கவே மாட்டேன், நியாயப்பிரமாணம் வந்துச்சு நான் மரிச்சிட்டேன் சொல்றார். நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தா இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானே. அப்ப எதனாலதான் மரிச்சேன்? இப்ப சிலர் கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரை குற்றம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு அந்த மரத்தை படைக்கணும், எதுக்கு சாப்பிடாதன்னு சொல்லணும், சாப்பிடாதன்னு சொன்னதுனாலதான் அவன் சாப்பிட்டான், அப்படி சாப்பிட்டதுனால என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அப்ப யார் தான் குற்றவாளி? கடவுளை தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. சரியா? நியாயப்பிரமாணம் குற்றமா? இல்ல, நியாயப்பிரமாணம் குற்றம். எது சரி எது தவறு என்பதை காட்டுவதற்காக தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆசை என்னன்னு சொன்னா, நானும் நீங்களும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். சொன்னா அதுதான் யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு ஆசீர்வாதம். சரி, பிள்ளைகளுக்கு ஏன் எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்குறோம்? எப்படினாலும் வாழ்ந்துட்டு போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த விஷயம். நம்மை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம்? சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்கணும். ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? அப்பதான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ அதான் தேவன் எதிர்பார்க்கிறான். நான் மனிதர்களாக இருக்கிறதுனால எது சரி எது தவறு எனக்கு நீ கீழ்ப்படி, அப்ப நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொல்கிறான். ஸோ அதுக்காக தேவன் சில சட்டத்திட்டங்களை கொடுத்தா. அதை தான் ஆதாம் கேவாளுக்கு என்ன பண்ணுகிறா? கற்றுக் கொடுக்கிறா. நான் சொல்றதை நீ என்ன பண்ண? செய். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆதாம் என்ன பண்ணியாச்சு? தோற்று போயாச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறா, தம்முடைய ஜனமாய் தெரிந்து கொள்கிறா. தெரிந்து கொண்டான்னு அவங்களுக்கு எதை கொடுக்கிறார்? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். எதற்காக? நீ என்ன கீழ்ப்படி, நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்பான் சொல்ற. அதனாலதான் ஆண்டு சொல்ல, உனக்கு ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், நீ எதை தெரிந்து கொள்ளணுமோ நீ தெரிந்து கொள்ளலாம் சொல்றான். காரணம் என்ன சொன்னா, நம்மை அடிமைப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல, நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துவது அவருடைய நோக்கம். அது நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. ஆனால் நியாயப்பிரமாணத்தை நம்ம மீறினதுனால என்ன வந்துருச்சு? பாவம் வந்தது. பாவம் வந்ததுனாலே எனக்கு என்ன வந்துச்சு? மரணமும் வந்து விட்டது. அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார்? மரித்தார். முதலாவது அந்த உலகத்தின் பொல்லாத உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக, உலகத்தின் எல்லா காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும். இரண்டாவது, இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக நமக்காக சிலுவையில் அவர் மரித்தார் என்பது அற்புதமான ஒரு காரியம். மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாகும். அதான் யோவான் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை அங்கங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அநேக இடங்களில், மரணம் என்ற. சரியா? யோவான் 5:24
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? ஜீவன் வர வேண்டுமானால் எது நீங்கணும்? மரணம் நீங்க வேண்டும். சோ அவர் எனக்கு ஜீவனை கொடுக்க வேண்டுமானால் மரணத்தை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும்? எடுத்து ஆகணும். என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒருத்தர் நான் தீரணும்னு சொன்னா, விடுதலை ஆகணும்னா இன்னொருத்தர் யாராவது அந்த கடன் என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்து ஆக வேண்டும். அது போல எனக்கு ஜீவன் உண்டாயிருப்பதற்காக என் மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு எதை கொடுத்தார்? ஜீவனை கொடுக்கிறார். சோ அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிற ஒரு காரியமா இருக்குது. சிலுவை இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. சோ நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். அந்த கலாத்தியர் நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர்ல 2வது அதிகாரம் 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நம்ம அறையப்படவே இல்லைங்க, ஆனா ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் அறையப்பட வேண்டிய இடத்துல அவர் எங்க பண்ணப்பட்டார்? அறையப்பட்டுட்டார். சோ நான் அறையப்பட்ட மாதிரி அது, ஆனா நான் அறையப்படல. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆயினும் பிழைத்திருக்கிறேனே நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோ தேவன் செய்த அற்புதமான அந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். எனக்கு நடக்க வேண்டியதை அவர் எடுத்துக்கொண்டார். 3வது காரியம் 3வது அதிகாரத்தில் வருகிறது. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரணம் மட்டும் ஏற்படலைங்க பாவத்தினால, அநேக சாபங்களும் நமக்கு உண்டாயிற்று. லிட்டரலா அங்க 3வது ஆதியாகமம் 3வது அதிகாரம் அநேக சாபங்களை தேவன் கொடுக்கிறார். ஆனா அது மட்டும் இல்ல, ஏராளமான சாபங்கள் இந்த பூமியிலே உண்டாயிற்று. அந்த பாவத்தினாலே ஆண்டவர் எல்லா விதமான சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக அவர் நமக்காக என்ன சாபம் ஆனார். சிலுவை அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆதாமும் ஏவாளும் சாபத்துக்குள்ளானார்கள், உலகம் சாபத்துக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து வாசி காமிச்சிட்டேன் இல்லையா? ஆதாமும் ஏவாளும் சாபத்துக்குள்ளானாங்க. அதுக்கப்புறம் எது சாபத்துக்குள்ளாச்சு? இந்த உலகம், பூமி சாபத்துக்குள்ளாயிடுச்சு. முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் சொல்றாங்க. மனுக்குலமே என்ன ஆயிடுச்சு? சாபத்துக்குள்ளாயிடுச்சு. ஆதாம் ஏவாளும் பெற்றெடுத்த மனுக்குலம் முழுவதும் அதே சாபத்துக்குள்ளாக. தாவீது சொல்லும்போது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தான். மனுக்குலம் சாபத்துக்குள்ளாயிற்று. ரோமர் 8வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லும்போது அழகாய் சொல்கிறார். ரோமர் 8:21 பார்த்தீங்கன்னா, ரோமர் 8:21, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக சொன்னா, விடுதலைக்காக. எதிலிருந்து விடுதலை? சாபத்திலிருந்து விடுதலை. நமக்கு விடுதலை கிடைச்சிச்சா? சாபத்திலிருந்து கிடைச்சிச்சு, சரியா? ஆனா இன்னும் முழுமையான விடுதலை நமக்கு, சரீர பிரகாரமான விடுதலை இன்னும் கிடைக்கல. சட்டப்படி கிடைச்சிருச்சு. நான் விடுதலை ஆயிட்டேன்னா விடுதலை ஆகிவிட்டேன், எனக்கு இனிமே தண்டனை கிடையாது. ஆனால் இன்னும் சரீரத்தில் இந்த பூமியில இருக்கிறதுனால சில பாதிப்புகள் எனக்கு உண்டு. அதை தான் ரோமர் 8 அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறது காத்திருந்து தவிக்கிறோம். இந்த சரீர மீட்புக்காக ஒரு நாள் தேவன் என்னை முழுமையாக இந்த பூமியிலிருந்தே எடுத்து விட போகிறார். சாபமில்லாத இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அவரோடு கூட சேர்க்க போகிறார். எனக்கு பூரணமான விடுதலை அன்றைக்கு உண்டு. சாபம் இனிமேல் கிடையாது. அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறேன். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, சாபம் இல்லை. எல்லா சாபத்தீட்டுகளும் அங்கே இல்லாமல் போகிறதாக இருக்குது. இப்போ 3வது காரியம் என்னன்னு சொன்னா, நமக்காக அவர் சாபமானார். சிலுவை இல்லையானால் சாபம் நீங்குவதற்கு வழியே கிடையாது. நம்மை நீங்களாக்கி, அதாவது 13ஆம் வசனத்தில் 13:13 கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இது எல்லாமே ஒரே காரியம்தான், ஆனால் தேவன் செய்த அற்புதமான காரியங்கள். இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார், மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். இனிமே நமக்கு என்ன கிடையாது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்குது? இரண்டாம் மரணம் நமக்கு கிடையாது. முதல் மரணம் இது. நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் கேட்கிற கேள்வி, நிறைய எத்தனை தடவை கேட்டாலும் தப்பு தப்பா சொல்லிட்டே இருக்கிறாங்க. முதல் மரணம் எது? ஆத்மீக மரணம், சரீர மரணம் கிடையாது. சரியா? எங்க நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. இந்த சரீர மரணத்தை பத்தி வேதாகம் சொல்லுகிறது, அது நித்திரை, கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எந்திரிப்பாங்க. அது அவிசுவாசி ஆனாலும் விசுவாசி ஆனாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு கூட எந்திருப்பாங்க. ஆனா தானியேல்ல வாசிக்கிறோம், தானியேல்லையும் வாசிக்கிறோம், மத்தியில தான் வருது. ஒரு நிமிஷம், ரொம்ப அழகான வசனம் அது. யோவான் 5வது அதிகாரம் தான். யோவான் 5வது அதிகாரத்தில் தானியேல் 12:2 வருகிறது. சரியா? யோவான் 5வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தை பாருங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும், விசுவாசி அவிசுவாசி எல்லாரும், இந்த பூமியில பிறந்து மரித்த எல்லா மனிதனும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். என்ன என்ன சத்தம்? எந்திரி அப்படி சொல்வார், எழுந்திரு என்று சொல்லுவார். எல்லாரும் எந்திரிப்பாங்க, வெவ்வேறு காலகட்டத்தில் எந்திரிப்பாங்க. 29, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினி அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எல்லாரும் எந்திரிப்பாங்க, ஆனால் நாம் ஜீவனை அடையும்படியாக எழுந்திருப்போம், அவர்கள் இரண்டாம் மரணத்தை அடையும்படியாக. அப்ப மரணம்னா என்ன? நிரந்தரமாய் அவர்கள் தேவனை விட்டு பிரிக்கப்படும் அந்த பயங்கரம். முதல் மரணம், ஆதாம் ஏவாளும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்க்கவில்லை, அவரோடு கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை, தேவனை விட்டு மனிதன் பிரிக்கப்பட்டான். ஆனா செகண்ட் சான்ஸ் அவனுக்கு கொடுத்தார். சரியா? இப்ப கிறிஸ்துவின் மூலமாக நாம் யாரோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம்? தேவனோடு கூட சமாதானம் பெற்றுட்டோம். இப்ப அவர் நமக்கு அப்பா பிதா என்று சொல்கிறோம். சரியா? அவருக்கு நமக்கு தொடர்பு உண்டு. தற்காலிகமாக அவரோடு கூட நாங்கள் சரீர பிரகாரமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை, ஒரு காலம் அவரோடு கூட நம்ம வாழவும் போகிறோம். சரியா? அப்ப அந்த காரியம் நமக்கு கிடைச்சிருச்சு, தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். அப்ப நமக்கு என்ன கிடையாது? இரண்டாம் மரணம் கிடையாது. ஆனால் அவிசுவாசிகளுக்கு என்ன உண்டு? இரண்டாம் மரணம் உண்டு. இரண்டாம் மரணம்னா நிரந்தரமாய் அவர்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு காரிருளிலே அடைக்கப்படுவார்கள், அந்தகாரத்திலே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். சரியா? மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக மூன்றாவது காரியம் பார்த்தோம், நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக. இன்னைக்கு நமக்கு சாபம் கிடையாதுங்க. நம்முடைய சாபத்தை யார் எடுத்துக்கிட்டா? தெய்வன் எடுத்து. அதனால்தான் தயவுசெய்து எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு என்ன இப்படியெல்லாம் வதைக்குது கிடையாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லிட்டாருன்னா, பழைய ஏற்பாட்டில் என்ன பழமொழி இருந்துச்சு? பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயிற்று. அப்படின்னா என்ன? எங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சாங்க, எங்க வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டு சொல்றாரு, அந்த பழமொழி இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த இடத்துல தான் வருகிறது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஒரு மனிதன், அதான் அதுக்குதான் ஒரு பெரிய கதையை சொல்றார் ஆண்டவர். சரியா? ஒரு நல்ல மனிதனுக்கு மோசமான மகன் பிறந்து தேவனுக்கு கீழ்ப்படிய மறுப்பானால் நல்ல தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வராது? பிள்ளைக்கு வராது. அவன் செய்யற பாவத்திற்கு அவனுக்கு சாபம் வரும். ஒரு மோசமான மனிதன், கடவுளுக்கு கீழ்ப்படியாத சாப நிறைந்த மனிதனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை கடவுளுக்கு பிரியமாய் நடப்பானால் அந்த தகப்பனுடைய சாபம் யாருக்கு வராது? பிள்ளைக்கு வராது. அவன் கீழ்ப்படுகிறபடினாலே அவனுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்கிறான். அங்கதான் சொல்கிறார், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டு கீழ்ப்படைந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நீக்கப்பட்டு விட்டது? சாபம் நீக்கப்பட்டு விட்டது. சில பாவத்தின் விளைவுகளை நம்ம அனுபவிக்கிறோம் இந்த உலகத்துல. குடிச்சு குடல் எல்லாம் வெந்து போச்சு ஏற்கனவே, இப்ப ஆண்டரை ஏற்றுக்கொண்டு விட்டா. ஆனா குடல், வெந்த குடல் இப்படிதான் இருக்கும்.
வெந்துதான் இருக்கும். அதை சரிப்படுத்த முடியல. அதுலேயும் தேவன் கிருபை பாராட்டுக்கிறார். சரியா, நான் ஆண்டு இருந்தேன். ஏன்னா அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர். சிலத்தில் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு தேவன் இரக்கம் பாராட்டுக்கிறார். நீண்ட ஆயுசை கூட கொடுக்கிறார், வாழ்ந்துக்கும் நல்லாரு அப்படி சொல்கிறார். அறிந்து செய்த பாவங்களுக்கு என்ன உண்டு? தண்டனை அதிகம் உண்டு. அறியாமல் செய்கிற பாவங்களுக்கு அதிகமான கிருபைகளும் உண்டு. இப்ப நம்முடைய பாவத்தை மன்னித்து, பாவத்தின் தண்டனையை மன்னித்து, மரணத்தை நீக்கி சாபத்தை நீக்குகிற அவர் சில நேரத்தில் அதனுடைய விளைவுகளையும் கூட என்ன பண்ணிடுறார்? மட்டுப்படுத்துகிறார். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நம்மை தண்டியாமல் மட்டாய் தண்டிக்கிற தேவன், அற்புதமான தேவன். சரி, 4வது காரியத்துக்கு வந்துடலாம். 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 4வது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்துக்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் ஊற்றினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். என்ன அழகான காரியம்! சிலுவையினாலே அவர் இந்த பூமியில வந்ததினாலே சில காலம் நிறைவேறின பொழுது யாரை அனுப்பினார்? ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரை அனுப்பினார். அவர் சிலுவையில மரிக்கும்படியா. அந்த சிலுவையினாலே எனக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால், முன்பு நான் அடிமையாக இருந்தேன், இப்பொழுது நான் என்னவா இருக்கிறேன்? பிள்ளையாக இருக்கிறேன். பிள்ளை மட்டுமல்ல, சுதந்திரவாளியாக மாறிவிட்டேன். அதை ரோமரில் சொல்லும் பொழுது 8வது அதிகாரத்தில் நான் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதாவது வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன், இன்றைக்கு இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம். முன்பு அடிமைகள் இருந்தாங்க. அவன் எஜமானிடத்தில் போய் நிற்கும் பொழுது நம்ம ஒரு மந்திரிகள் மாதிரி நிற்கணும். ஆகணும், சரியா? எவ்வளவு குனியணுமோ அவ்வளவு குனிஞ்சாகணும். அவனால் நிமிர்ந்து நிற்க முடியாது. சரியா? அவன் எஜமானனுக்கு நடுங்கி பயப்படுவான். எஜமான் சொல்லுகிறதை அவன் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை அவனால் தட்ட முடியாது. அவன் அடிமை, அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை இருந்துச்சு. அதே மனுஷனிடத்திலே அவனுடைய பிள்ளை எப்படி இருக்கும்? எந்த அச்சமுமே அதுக்கு கிடையாது. காரணம், அது பிள்ளை. ஓடி வந்து அப்பாவை பிடித்துக் கொள்கிறது. சில அப்பாவை அதிகாரமும் பண்ணது. அந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது. ஏன்னு சொன்னா அது பிள்ளை. தேவன் எனக்கும் உங்களுக்கும் முன்பு அடிமையாக இருந்தோம், இப்பொழுது என்னவாயிட்டோம்? பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அதனால்தான் ரோமர்ல வாசிக்கும் பொழுது நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கான அடிமையின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த தைரியத்தை பெற்றிருக்கிறோம், அந்த உணர்வை பெற்றிருக்கிறோம். ஏதோ சொல்லுதுங்க பைபிள், நம்முடைய கடவுள் யாரா இருக்கிறார்? நமக்கு தகப்பனா இருக்கிறார் அப்படின்னு இல்லை. அந்த உணர்வையே ஆண்டவர் என்ன மாத்திட்டார். அடிமை என்ற அந்த உணர்வை மாற்றி பிள்ளை என்ற உணர்வை நமக்குள்ள என்ன பண்றாரு? கொடுத்துட்டார். அந்த ஆவியை கொடுத்து விட்டார். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். நீங்க ஆண்டரோட பழக 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 அந்த உரிமை ஏற்படுதா இல்லையா நமக்குள்ளே? அந்த இடத்துல ரோமர் 8 வாசிக்கும் போது அந்த ஆவியான நமக்குள்ள என்ன பண்ணுகிறார்? சாட்சி கொடுக்கிறார். நீ ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டுடைய பிள்ளைன்ற அவரை நமக்குள்ளே இருந்து நீ அடிமை கிடையாதுப்பா, நீ ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கீழே இன்னும் வரும்பொழுது 17ஆம் வசனத்துல வரும்பொழுது நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரலாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரலாக மாறும். அதே காரியம் இங்கேயும் வருகிறது, கலாத்தியில வருகிறது. 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். சுதந்திரம்னா என்ன? விடுதலையா? இல்ல, சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்று சொல்லும் பொழுது எல்லா உரிமையும் எனக்கு உண்டு. அவருடைய ஐஸ்வர்யம் முழுசும் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அவருக்குரியதெல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அதான் உண்மையான பிள்ளை. அதான் யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது
பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான். ரைட்ஸ், பிள்ளை என்ற சுதந்திரம், உரிமையை கொடுத்து விட்டார். சும்மா தத்தெடுத்து சோறு போடுவேன், துணிமணி வாங்கி கொடுப்பேன், படிக்க வைப்பேன், கல்யாணம் கட்டி வச்சிருவேன், வேற சொத்துல எல்லாம் உனக்கு பங்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அல்ல, முழு உரிமையுள்ள ஒரு பிள்ளையாக தேவன் நம்மை மாற்றுகிறார். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம். ஆனா இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகள் மட்டுமல்ல, நாம் சுதந்திரமாக மாறி இருக்கோம். காரணம் என்ன சொன்னா, அவருடைய மரணத்தினாலே நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரியா? அவர் மட்டும் இந்த பூமியிலே வராமல் இருந்திருந்தார், மனிதனாக வராமல் இருந்திருந்தார், நம்முடைய சகோதரனாக இந்த பூமியிலே வராமல் இருந்திருந்தார், சரியா, நம்முடைய பிரதிநிதியாக இந்த பூமியில வந்து இருந்திருந்தால் நான் யாரா மாறி இருக்க முடியாது? தேவனுடைய புத்திரனா மாறி இருக்க முடியாது. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் இப்ப யாரா மாறிட்டேன்? அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். அதனால இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். நானும் நீங்கள் என்னவா அழைக்கப்படுகிறோம்? தேவனுடைய குமாரன் என்று தான் அழைக்கப்படுகிறோம். சோ அந்த உரிமையை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். முழு சுதந்திரவாளியாக நம்மை மாற்றியிருக்கிறார். 5வது காரியம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். மாம்சத்தின் கிரியிலிருந்து எனக்கு விடுதலை அளித்து ஆவியின் கனி எனக்குள்ளே உருவாக்கி விட்டார். சரியா? 22வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்த மரணத்தினாலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மாம்சத்தின் கிரி என்னவா இருந்துச்சு முன்னாடி என்று சொன்னால் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். 19லிருந்து வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமா இருக்கின்றன. வச்சாரம், வைசித்தரம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பிலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களும் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை. முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியின் கனி எனக்குள்ளே அதை உருவாக்குகிறார். 24 வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஏன்னா பாவம் எங்க அறையப்பட்டுருச்சு? சிலுவையில் அறையப்பட்டுருச்சு. அதுதான் பாவத்தினாலதான் அவர் அறையப்பட்டார். ஆனா யாருடைய பாவத்தினால? என்னுடைய பாவத்தினால. நம்முடைய பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அந்த பாவத்தினாலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப பாவம் தான் சிலுவையில் அறையப்பட்டது. அதனால அந்த பாவத்தின் கிரியைகள் என்ன பண்ணிடுச்சு? மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையில் அறையப்பட்டதுனாலே அது மரித்து போய்விட்டது. அதுதான் நான் ஞானஸ்நானத்தில் சாட்சி இருக்கிறேன். நான் பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அதை ரோமரில் நம்ம வாசிக்கிறோம் 6வது அதிகாரத்தில். சரியா? அதை நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நான் எதுக்கு மரித்தவன்? பாவத்திற்கு மரித்தவன் என்பதை அறிய வேண்டும். சரியா? அதனால பாவமும் பாவத்தின் கிரியைகளும் மரித்தபடியினாலே இப்பொழுது தேவன் எனக்குள்ள எதை உருவாக்குகிறார்? எனக்குள்ள இப்ப இருக்கிறது என்ன? பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியின் கனிகள் எனக்குள்ளே உருவாக்குகிறார். இது யார் செய்கிற காரியம்? நானா செய்யறதா? நாமா முயற்சி எடுக்கிறதா? இல்ல, தேவன் செய்கிறார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம் அதாங்க. சரியா? எது இருக்கக்கூடாது? மாம்சத்தின் கிரியைகள். எது இருக்க வேண்டும்? ஆவியின் கனி காணப்படும். அதுதான் அடையாளம். அப்ப இங்கே சொல்ல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள் சொல்கிறார். ஆவியின் கனி எனக்குள்ளே உருவாக்கப்படுகிறதா இருக்குது. தேவன் எனக்கு வழங்குகிறார், பரிசாக வழங்குகிற ஒரு காரியம். ஆவியான எனக்குள்ளே இருந்து அதை வழங்குகிறவராக இருக்கிறார். இது சிலுவையினால எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடைசியா ஒரு காரியம், 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சரியா? இன்னைக்கு எது எனக்கு மேன்மையா இருக்கிறது? சிலுவை தாங்க. எதை குறித்து நான் மேன்மை பாராட்டணும்? அதாவது அதை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறார், அது கொண்டாட்டம். எனக்கு சிலுவை எனக்கு என்னமா மாறிச்சு? கொண்டாட்டமா, வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம். சிலுவை அது குற்றவாளியுடைய தூக்கு மரம்.
ஆனால் எனக்கு அதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு விடுதலையின் மரம் அது. என்னை விடுதலை ஆக்கினது, என்னை தேவனோடு கூட சேர்த்த ஒன்று, என்னை பிள்ளையாக மாற்றின ஒன்று, எனக்கு ஆவியின் கனியை கொடுத்தது. அது எனக்கு கொண்டாட்டமாக மாறுகிறது. சரியா? சிலுவையை குறித்ததுனால தான் மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை நம்ம கழுத்தில் தொங்க போடணும் அப்படி சொல்லலை. ஆனால் சிலுவையை பற்றி நான் என்ன பண்ணணும்? பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும், நான் அதை கொண்டாட வேண்டும். அது எனக்கு எவ்வளோ நன்மை செய்தது, எவ்வளோ பெரிய விடுதலை எனக்கு கொடுத்தது என்பதை நான் பேச வேண்டும். அதான் அங்கே சொல்கிறான், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. பவுல் அடிக்கடி சொல்கிற காரியம் தான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சிலுவை எவ்வளோ மேன்மையான காரியம். பவுல் ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்லிட்டார். 1:18 கெட்டுப்பவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தெய்வ பலன். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். எல்லாமே ஒன்று தான், முழுமையான விடுதலையை கொடுக்குறான். ஆனால் எத்தனை காரியங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவ்வளோ பெரிதான விடுதலையை கொடுக்கும்படியாக கிறிஸ்து நமக்காய் சிலுவிலே மரித்தார். ஏன் அவர் வாயை திறக்கவில்லை? பேதுரு சொல்லும்போது அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போடுறது. ஏன் வாயை திறக்கலைன்னா மனுக்குலத்திற்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பது அவருடைய திட்டம். அதை ஏற்றுக்கொண்டார். சிலுவை அவ்வளோ மேன்மையான ஒரு காரியம். சிலுவை குறித்து நாம் அவமானப்படுவோமானால், சிலுவை குறித்து வெட்கப்படுவோமானால் நம்ம சிலுவையை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை என்று சொல்லி அர்த்தம். சிலுவைன்னு அந்த மரத்தை சொல்லலை, சரியா? சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை சொல்லுவோம். கிறிஸ்துவை நான் மேன்மை பாராட்ட வேண்டும். என்ன சொன்னால், இன்னைக்கு கிறிஸ்து ஏன் அவமானமாக எண்ணப்படுகிறார்னா, அவர் சிலுவையில் செத்துட்டாருங்க. சிலுவை செத்து போனவர் என்று நினைக்கிறாங்க. இல்லை, அவர் மரித்தார். எதற்காக? என்னாலே மரித்தார், எனக்காக மரித்தார், அவர் உயிர்த்தார். அவர் சிலுவையிலே மரித்ததனால் எனக்கு கிடைத்த இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். நான் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும், அது பின்பதாக அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால ஒரு மனுஷன் சிலுவையின் அண்டையிலே வருவானானா, அவனுக்கு என்ன கிடைக்கிறது? பூர்ணமான விடுதலை கிடைக்கிறது. சிலுவை மட்டும்தான் ஒரு விடுதலை அவனுக்கு கொடுக்கிறதாக காணப்படுகிறது. சரியா? ஜெபம் பண்ணலாமா? தலையில் தாழ்த்து ஒரு நிமிஷம் உடைய கண்களை மூடியிருக்கலாம். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். அது தெய்வ பலன் சொல்லப்படுறது. உலகத்துக்கு அது பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, விசுவாசிக்கிற நமக்கோ, அந்த சிலுவையின் அண்டையிலே வருகிற நமக்கோ அது தெய்வ பலன். தெய்வ பலன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பலன்! அது எல்லாம் செய்யக்கூடிய பலன். என்னை இந்த உலகத்திலிருந்தே விடுதலை ஆக்கிவிட்டது, என்னை புத்திரன் ஆக்கி விட்டது, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டது, மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டது, என்னை பிள்ளையாக மாற்றி விட்டது. சொல்லிக்கொண்டே போகலாம். என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. பாவத்தின் கிரியைகளை, எனக்கு மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து விட்டது சிலுவை. சிலுவைக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை அவமானமாக எண்ணுகிற இடத்திலே நான் சிலுவையின் மேன்மையை எடுத்து காட்ட வேண்டும். சிலுவையை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலுவையை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களை நேசிக்க நல்ல ஆண்டவர், என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அவமானமாக உலகம் உம்மை பார்த்தது. இன்றைக்கும் அதை தான் பார்க்கிறது, அப்படித்தான் பார்க்கிறது. இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உலகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஏன் நீர் மரித்தீர்? அவ்வளவு கேவலமான மரணத்தை ஏன் ஏற்றுக்கொண்டீர்? நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாங்கள் தொங்கவிடப்பட வேண்டிய இடத்துல, நாங்கள் அவமானப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். எங்களை விடுதலையாக்கும்படியாக, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நீர் அப்படி செய்தீர். சிலுவை இல்லையானால் எங்களுக்கு மீட்பு இல்லை. அந்த சிலுவையை நாங்கள் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற மக்களாக இருக்க கிருபை தார். அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட கிருபை, சிலுவையை கொண்டாட எங்களுக்கு கிருபை தார். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு மகிழ்ந்து கழிக்கூற எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும், கிருபை பாராட்டும்.
வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி. எல்லாவற்றையும் மீட் பிரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.